பட் இவர் இங்கே என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் கேள்விப்பட்டேன் இந்தியா வந்து அதுக்காக அந்த வாட்டர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ நிறைய டேம்ஸ் கட்டுறதுக்கு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்தியா கட்டட்டுங்க, நல்லா கட்டட்டும், கட்டி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எங்களுக்கு தண்ணியை விட எங்ககிட்ட மிசைல் நிறைய இருக்குது, 10 மிசைல் கிட்ட, அந்த மிசைலை வச்சு ஒரு 10 மிசைல் எடுத்து அடித்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த டேம்லாம் உடஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி தண்ணி ஓட போகுது அப்படின்ற மாதிரி யார் நம்ம அசீம் முனீர் சொல்கிறார். இல்லை உண்மையாலுமே உனக்கு வந்து அறிவு அப்படின்றது கொஞ்சமாச்சும் இருக்கா? நீ வந்து மிசைலை வச்சு அடிச்சுட்டு அங்கே என்ன சாப்பிடுவேன்? யாராவது மக்கள் உயிர் வாழ முடியுமா? டேமை உடைச்சிருவேன், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாகும். ஒரு ஜியாகிரபிக் ரீஜன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அந்த இடத்துல மிசைல் அட்டாக் நடந்ததுன்னா என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயமே தெரியாத ஒருத்தரை வந்து பாகிஸ்தான் மேலே உட்கார வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்க எக்கனாமிக் வைஸ் இல்லை எஜுகேஷன் ஓரியன்ட் வைஸ் பேக்கில் இருக்காங்க அப்படின்றது. நம்ம இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு தலைவர் எப்படி பேசணும், ஏன்னா நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்துக்கோங்க, மோடி அவர்கள் எடுத்துங்க, 1000 இந்தியாவுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகும்போது அந்த ஒரு பேச்சுக்கள் டிப்ளமேட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும்.